நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரு மோசமான குணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நிறையா செலவு பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து செலவு பண்ணணும்னா 10 தடவை யோசிப்பாங்க. நானும் ஒருத்தன் அதில். ஏன்னா எவ்வளவோ காசு அசால்ட்டாக செலவு பண்ணுறாலும் அந்த சாப்பாட்டு பொருளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிட்றதுல ரொம்ப ரேரு. இது வந்து என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த பழமே பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளம் இருந்தது, வெறும் 15 ரூபாய்க்கு. அப்போல்லாம் நம்ம அதை மதிக்கிறது கிடையாது. நேற்று வரும்போது பார்த்திங்கன்னா இதே பழம் இருக்குது, சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி கேட்டதுக்கு 1 கிலோ 50 ரூபாயாம். தர்பூசணி கூட பரவாயில்ல, கிலோ 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து வெள்ளரி பழம் 1 கிலோ 50 ரூபான்ட்டாங்க. சரி ஒரு பழம் இருந்துச்சுன்னு எடுத்து வச்சா 75 ரூபா. 1,5 கிலோவோ 1,5 கிலோவோ இருக்குன்னு சொல்லி 75 ரூபா. அப்புறம் என்ன பண்ண, வீட்டில் இருக்க பழத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நான் பழமாக வெடித்த பழங்கள் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப வருஷம் ஆச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம். இதையும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரேரு. ஆனால் கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க, உடம்பு ஹெல்த்து. குழந்தைங்களுக்கு நிறையா வாங்கி கொடுங்க. ஆக்சுவலி இது இன்னும் பழுக்கலைன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நம்ம அவசரப்பட்டுட்டோம். வேறு என்ன பண்ண, சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்கும். இது பழுத்தது சாப்பிட்ருக்கீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே தண்ணி பழம் மாட்டியே தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த டைமில் வெள்ளரி பழம், வெள்ளரிக்காய், இந்த மாதிரியான ஐட்டங்கள் நிறையா வாங்கி கொடுங்க. இந்த 10 ரூபா கலர்லாம் தயவு செய்து வாங்கியே கொடுக்காதீங்க, எல்லாம் கெமிக்கலு. பியூர் ஃபுட். நரம்பு ஓடி இருக்கு பார்த்தீங்களா? முள்ள இருக்க விதையும் நல்லா தாங்க இருக்குது. தண்ணிப்பழம் மட்டும் கடிச்சு சாப்பிடலாமான்னு நினைக்கிறேன். இதை சாப்பிட்டா எதுவும் ஆயிருமா? இருங்க, எதையும் கேட்டுக்குவோம். எதுக்கு ஏண்டி பொண்டாட்டி, இது உள்ள அந்த பழமா இருக்குதே, அதை சாப்பிட்டா எதுவும் ஆயிருமா? என்ன பழமா? வெள்ளரி பழத்துக்குள்ள அந்த விதையெல்லாம் இருக்குதுல்ல, அது சாப்பிட்டா எதுவும் ஆயிருமா? இல்லைண்ணா ஒன்றும் ஆகாதா? சரி ஓகே, அதுக்கு தான் கேட்டேன். நல்லா இனிப்பா இருக்குதே, கீழே போட மனசுல சாப்பிடலான்னு தான் கேட்டேன். சரி ஓகே ஓகே, சரி வை, எங்களுக்கு வேலை இருக்குது, வை. ஏய், நான் மட்டும் தாண்டி இருக்கிறேன். என்னம்மா சரியில்லை. அப்புறம் எங்களுக்குன்னு சொல்றீங்க? என்னைய நான் மரியாதையா சொல்லிக்கிட்டேன். என்னம்மா? சரி சரி வைங்க, நானும் பழம் சாப்பிட போறேன். சாப்பிடு என்ஜாய். பொண்டாட்டி கிட்ட இருக்க ஒரு குணம் இதுதான், நம்ம சொல்ற ஒரு வார்த்தையில ஏதாவது உனக்கு கண்டுபிடிச்சு அதில் ஒரு கேள்வி. செம்ம டேஸ்டாக இருக்குது, எங்கே கிடைச்சாலும் விட்றாதீங்க. தண்ணி பழத்தை விட சூப்பராக இருக்குது. தோலை எப்படி ஒரு பழுத்தாதான் தோல் உரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே கரண்டாக ஒன்றும் இல்லை, மீதி இருக்கிறத சாப்பிடுவோம். இவ்வளோ விதையும் நான் தின்னேன், அப்புறம் என் வயிற்றுக்குள்ளே வெள்ளரி பழம் முளைக்க ஆரம்பிச்சிடும். இதை என்னமோ பண்ணுவாங்க. ஐயோ வரமாட்டேங்குதே.
அப்படியே சாப்பிட்ருவோமா, நிறையா இருக்குது. அந்த விதையோட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாப்பிட சாப்பிட இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புல சேர்றது நல்லா தெளிவாக தெரியுது. எதுக்கோ விளம்பரத்தை கண்டுபிடிச்சி இயற்கையான உணவுகளை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. இப்போ நம்ம மக்களே பாருங்கள், கடைக்கு போனால் 10 ரூபாய்க்கு கலர் இருக்கான்னு வாங்கி சிம்பிளாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஃபுல்லாக கெமிக்கல். ஆனால் இதெல்லாம் ரோட்டில் தான் வச்சு விற்கிறாங்க. நொங்கு இதெல்லாம் ரோட்டில் வச்சு அந்த வெயிலில் உட்காந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டீங்க ஆள் இல்லை. ஐயோ, நிறையா இருக்குதே, என்ன பண்ணுறது? கேரி கவரும் இல்லை. இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஒரு வழியாக எடுத்துட்டேன். நீ மீதி எப்போ நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். தைரியமாக இல்லை, சந்தோஷமாகவே சாப்பிட்லாம். அது தின்னாதான் ஒன்றும் ஆகாது. ஒரு வழியாக ஃபுல்லாக எடுத்து கவரில் போட்டு வச்சாச்சு. புதைச்சி பார்ப்போம் வீட்டில் போய் வளருதான்னு. வளர்ந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கடை வச்சுருவோம். இவ்வளோ இயற்கை உணவுகள் இருக்குது. ஆனாலும் பாருங்களேன், ஆஸ்பத்திரி, மெடிக்கல் ஷாப்பு நிறையா வருது. காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு ரோட்டில் கிடைக்கிற எல்லாத்தையும் வாங்கி வெரைட்டியாக திங்கிறது தான். ஆசைக்கு எல்லாத்தையும் சாப்பிட்லாம், ஆனால் அப்போக்கப்போ இந்த மாதிரியான உணவுகளையும் சேர்த்துக்கணும். உண்மையாகவே செம்ம டேஸ்டான பழம். என்ன கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடி கட் பண்ணிட்டோம். ஏன்னா நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். கேக்கு மாதிரி இருக்கும். அதை அப்படி பிச்சு அந்த தோலை உரிச்சிட்டு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீசன் டைமில் தான் கிடைக்கும்னு வாங்க. ஒரு டைமில் நான் அலைஞ்சிருக்கேன் இந்த பழத்துக்காண்டி. ஏம்மா, ஐயோ கீழே விழுந்துச்சு. எதுக்கோ ரிவ்யூ போடுறாங்க சாப்பாட்டுக்கு. உண்மையிலேயே அருமையான விஷயம். தோலையும் சேர்த்துட்டேன், போயிட்டு போகுது. லாஸ்ட்டு பழம் ஊசி போட்டுச்சா? படலை.
இன்றைக்கே வாங்கி சாப்பிட்ருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேயும் தோலை தின்ட்டேன். பழத்தை விட அதுக்குள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கடிக்கடிக்க தோல் சேர்ந்து தான் உள்ள போகுது. இன்னைக்கு கடிக்க ஒன்றும் இல்லை. இது நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமல. ஆசை யாரை விட்டுச்சு? ஐயோ, டேபிள் கிளாக் இருக்கு. பாய்.